இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கக்கூடிய நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி கொழுப்பு இருக்கக்கூடியவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நிறைய பேர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கும். நிறைய பேர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா சுகர் இருக்காது, ப்ரெஷரும் இருக்காது, கெட்ட கொலஸ்ட்ராலும் இருக்காது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தப்பறம் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது தெரியுமா இவங்களுக்கு? அதுதான் முக்கியமான சயின்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இது ரொம்ப 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 ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கிடுங்க, என்ன பண்ணோம் அப்படின்னா இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் அத்திரோஸ்க்ளரோசிஸ் பிளாக் வந்து தான் ஹார்ட் அட்டாக் வருது. யாருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு. பார்த்துருக்கீங்களா? ஸோ நான் இப்போ வரக்கூடிய என்னோட எல்லா பேஷண்ட்ஸ்லையும் ஃபாஸ்டிங் இன்சுலின் இந்த டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக பண்ணி பார்க்க சொல்கிறேன். பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து தப்பிடலாம். அதனால தான் எதை மறந்துடாதுங்க, ஃபாஸ்டிங் இன்சுலின் மறந்துடாதுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக மறந்துடாதுங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?